Hi guys, welcome to Late to Trade YouTube channel. ஸோ நம்ம நேற்று மார்க்கெட் என்ன அனாலிசிஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,400 மேலே வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 34,600, செகண்ட் டார்கெட் வந்து 34,800. ஏன் 34,800 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ப்ரீவியஸாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ சார்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800 வரைக்கும் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,400 வந்து பை பண்ணிட்டு 34,600 வந்து நம்ம வந்து செல் பண்ண ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 34,800. ஸோ இன்னைக்கு நான் மார்க்கெட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த 34,400 பிரேக் கொடுச்சு இல்லையா, இந்த இடத்துல என்னால் என்ட்ரி எடுக்க முடியல. ஸோ நான் வந்து பார்க்கல அந்த இடத்துல. ஸோ அடுத்து நான் எங்க என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த ரிட்ரேஸ்மெண்ட் கேண்டில் இருக்கு, இந்த ரெண்டு ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டிலுக்கு தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த ரெட் கேண்டில் எடுத்துட்டு என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800. ஸோ வந்து இருந்து இது வரைக்கும் வந்து எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு ஆப்ஷன்ஸ்ல. பட் நான் ஒன்லி 70 பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் வந்து உங்க சைட்ல உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ ஓவராலாக நான் வந்து 100 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் பை வேல்யூ வந்து 43,000. ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் 7,000 ருபீஸ் தான் டோட்டலாக இருக்கிற ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் அதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ண ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 540 நான் செல் பண்ணிட்டேன். பட் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 580 வரைக்கும் போயிருக்கோம். ஸோ விச் இஸ் அரௌண்ட் நமக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அது இல்லாமல் இன்னொரு மிஸ்டேக் அப்படின்னு நான் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டில் பிரேக்கர் கொடுக்கும்போது நான் எடுத்தேன். ஸோ என்னோட ப்ரீமியம் வந்து நான் ஹையா எடுத்தேன். ஸோ 474க்கு நான் எடுத்திருக்கேன். 470, சாரி 470க்கு எடுத்திருக்கேன். ஸோ 470 வந்து அது ஹை தான். ஆக்சுவலி நான் வந்து இந்த டிப்லேயே எடுத்திருக்கணும். விச் இஸ் அரௌண்ட் என்னோட ஐடியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 450 கிட்ட நான் எடுத்திருக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஐடியல் வேல்யூ. பட் நான் 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ள போட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் வந்து 70 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணி வெளியில வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடுக்கான லாஜிக்கு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் 34,000 கீழே நமக்கு வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் இது ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து செல் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படி இல்லை அதுதான் ஸ்டில் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வால்டிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு 34,800 டு 34,000 மார்க்கெட் வந்து நமக்கு வால்டிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங்க்கு போய்க்கலாம். அதுவே நமக்கு வந்து பெஸ்ட். ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு வந்து இது ரெண்டுமே இந்த லெவல் வந்து ஜீரோ ஆகிற வாய்ப்பு இருக்கு. இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த 34,000 ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ண லாஜிக், அப்புறம் அப்கமிங் லாஜிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைவ் டுடே யூடியூப் சேனல். பை கைஸ்.